இன்றைக்கி வந்து 2 காகித பூச்செடி தாங்க நடவு செய்ய போகிறேன். 2மே சூப்பரான கலராக வாங்கிட்டு வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்காரரு. ஒன்று வந்து நல்லா டார்க் பர்பிள் கலருங்க, நல்லா வாடாமல்லி கலரும் பர்பிளும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் ஒன்றுங்க. 2மே சூப்பராக இருந்துச்சு. 2 செடியுமே எங்கள் வேலி பக்கத்தில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து லைனாக வந்து இந்த மாதிரி காகித பூச்செடிங்களை வச்சுருக்கிறேன். கலர் கலராக காகித பூச்செடிங்களை வச்சுருக்கேன். அந்த லைனில் தான் இப்போ இந்த 2 பூச்செடிங்களையுமே வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குழியை நோண்டி செடியை நடவு செஞ்சுட்டு அதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டாச்சு, வேலை முடிஞ்சிருச்சுங்க. எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு சின்னதாக சண்டை போட்டுக்கிட்டாக்கா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு எங்கள் வீட்டுக்கார் பண்ணுற ட்ரிக்ஸ் வந்து இதுதான். ஏதாவது 2 செடி வாங்கிட்டு கொடுத்துருவாரு. செடி வாங்கி செடியை பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். அவ்வளோதான், என் சண்டை சமாதானம் ஆயிரும். அப்படி தான் எனக்கு இந்த 2 செடியை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய காஸ்மோஸ் செடிங்க வந்து முளைச்சிருந்துச்சிங்க. அதையெல்லாம் ஏன் வீண் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கத்தையாக பிடுங்கியாச்சு. அதை வந்து ஓரம் பாருங்களில் எல்லா இடத்துலையும் நட சொல்லிட்டேன். இன்னைக்கு காட்டில் வந்து தண்ணி கட்டினாங்க. தண்ணி கட்டினதுனால காடு ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சிங்களா, அதனால் இந்த கத்தையை கொண்டு போய் அவர் கையில் கொடுத்து நல்லா ஓரம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நடவு செய்யுங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவரும் எல்லா இடத்துலையும் நட்டு வச்சுட்டாரு. இது வந்து ஆரஞ்சு கலரு, அதுக்கப்புறம் பிங்க் கலர், 2 கலர் தான் இருக்குது. 2 கலருமே எல்லாத்தையும் நட்டுட்டாரு. நட்டு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாரு.